கிளியர் ஆல் பொசிஷன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பொசிஷனை எந்த ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய லெக்கெல்லாம் கிளியர் பண்ணிடும். அதான் கிளியர் ஆல் பொசிஷன்ஸ். கிளியர் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கிளியர் பண்ணிடும். கிளியர் ஆல் பேஸ்கெட்ஸ், இப்போ நான் பேஸ்கெட்ஸ் கிளியர் ஆல் பேஸ்கெட்ஸ்னு கிளிக் பண்ண அப்படின்னா பேஸ்கெட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இந்த கிளியர் ஆல் பேஸ்கெட்ஸும் கிளியர் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸும் கம்ப்ளீட்டாக நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணி வச்சிருந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால் அதை நான் கிளிக் பண்ணி காட்டல. நீங்கள் எல்லாமே தப்பாக இருக்குது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், அதனால் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் வெர்டிக்கலி. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து என்ட்ரி கண்டிஷன்ஸும் ரைட் சைடில் லெக்ஸும் டிஸ்பிளே ஆகும். சில பேருக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும், பட் ஃபார் சம் அலைன் ஹரிசான்டலி கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹரிசான்டலி அலைன் பண்ணிங்க அப்படின்னா டாப் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி கண்டிஷன்ஸும் பாட்டம் செக்ஷனில் ஸ்ட்ராட்டஜிஸோடைய லெக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 ஆப்ஷன்ஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனுவில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரிகர் கண்டிஷன் சம்மந்தமான ஆப்ஷன்ஸ். செகண்ட் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லெக் சம்மந்தமான ஆப்ஷன். இதில் ஆட் லெக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லெக் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த லெக்கை எந்த பேஸ்கெட்டில் ஆட் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆட் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும், இதை ஆல்ரெடி நம்ம எப்படி ஒரு லெக்கு க்ரியேட் பண்ணுறதுன்ற செக்ஷனில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன எக்ஸ்சேஞ்ச் சூஸ் பண்ணுங்கள், என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இது நிஃப்டி ஷார்ட்ன்றதுனால நம்ம நிஃப்டி தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன் இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் தென் எக்ஸ்பைரி. ஆப்ஷன் டைப் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள், புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷனாக. அண்ட் தென் ஸ்ட்ரைக் டைப், ஸ்ட்ரைக் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரைக் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஆப்ஷனோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ண போகிறோமா, ப்ரீமியம் ப்ரைஸ் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஸ்ட்ரைக் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை டெப்த் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெப்த்துன்றது வந்து அட் த மணிலேருந்து எத்தனை பொசிஷன் தள்ளி நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும். +2 +1 கொடுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி, -2 -3 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மணி, 0 கொடுத்தீங்கன்னா அட் த மணி. ஸோ டெப்த்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை. ஏடிஎம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நிஃப்டிக்கு வந்து 50 100 150 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏடிஎம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேறு டுட்டோரியல் இருக்குது, வேறு வீடியோ கைடில் இருக்குது. நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கைடு பாருங்கள். அண்ட் தென் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்றைக்கி 29th August 28th எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி சிம்பிள் ஆட் பண்ண முடியாதுன்னு வார்னிங் மெசேஜ் வருது. ஸோ நான் September 2 செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நான் அப்டேட் கொடுத்ததும் நம்ம செலக்ட் பண்ண எந்த ரோ இங்கே எந்த ட்ரிகர் கண்டிஷனை செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ட்ரிகர் கண்டிஷனில் இது ஆட் ஆகிடும். அதான் ஆட் லெக். ரிமூவ் லெக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் லெக் கொடுத்தீங்கன்னா அந்த லெக்கு செலக்ட் பண்ண லெக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆனது உங்களுக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் செலக்ட் பண்ணி ரிமூவ் லைக் கொடுக்குறேன். ஸ்டில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதில் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லெக் அங்கே இருக்காது. மோர் ஆப்ஷன்ஸ், அப்டேட் லெக் எக்ஸ்பைரிஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லெக்கில் எந்தெந்த எக்ஸ்பைரிலாம் ஆல்ரெடி எக்ஸ்பைர் ஆகிடுச்சோ அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் லேட்டஸ்ட் டேட்டுக்கு அப்டேட் பண்ணும். ரிமூவ் எக்ஸ்பயர்டு லெக்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆன லெக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பயர்டு லெக். நான்
மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ரிமூவ் எக்ஸ்பயர்ட் லெக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எந்த லெக்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சோ அந்த லெக்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். ரீசெட் ஆல் சிம்பிள்ஸ். remove all symbols.